ரைட்டா? அப்ப இதத்தான் சொல்றது மல்டி லெவல் லிஸ்ட்ன்டு. மல்டி லெவல் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் வருது. அப்ப ஹாட் ட்ரிங்க்ஸுக்குள்ள டீ இருக்கிற டீக்குள்ள 2 வகை டீ இருக்கு. காடமம், ஜிஞ்சர் டீன்னு இருக்கு. தானே? இப்ப இது வந்து உங்களோட புக்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன இப்ப ஐடி புக்ல எடுத்து பாருங்க. 1.1, 1.2 ஒன்றுன்னு இருக்கும். மெயின் ஹெட்டிங் ஒன்றுன்னு இருக்கும். அப்புறம் அதுக்குள்ள 1.1, பிறகு 1.2, 1.3. இப்ப 1.3க்குள்ள திரும்ப ஒரு சப் ஹெட்டிங் வர்றதுண்டா என்னது 1.1, 1.3.1, 1.3.2, 1.3.3 இப்படி ஒன்றுக்குள்ள சப்பா வர்றது சப் ஹெட்டிங் தொடர்ந்து வந்து இருந்தா நீங்க அதுக்கு மல்டி லெவல் லிஸ்ட பாவிக்கலாம். அதுதான் மல்டி லெவல் லிஸ்ட்ன்னு சொல்றது. சரிதானே? இப்ப இதுலயே பாருங்க. இந்த 1.1 இப்படி 1, 1, 1, 1 ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு இருக்குது தானே? இந்த ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 உண்டு. இவரை நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்ப பாருங்க. 1ன்றது ஹாட் ட்ரிங்க். அந்த ஹாட் ட்ரிங்க்ஸுக்குள்ள டீ என்றது 1.1, காஃபி என்றது 1.2, மசாலா சாய் என்றது 1.3. டீ என்றது 1.1. சரி, அந்த 1.1க்குள்ள இருக்கிற சப்ஹெட்டிங் வந்து ஜிஞ்சர் டீ, காடமம் டீ. ஸோ ஜிஞ்சர் டீ வந்து 1.1.1 வருது. காடமம் டீ வந்து 1.1.2 வருது. ஸோ இதைத்தான் இதே தான் நாங்க என்னது முதல்ல எங்களுக்கு 1 வரணும், பிறகு ஏ வரணும், பிறகு ஸ்மால் ஐல வரணும் கொடுத்தனாங்க. ஸோ இப்படி கொடுத்தா இப்படி வரும். சரிதானே? நீங்க இதை வந்து வீட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானே? ஸோ இன்னைக்கு படிச்சது வேர்ட் ப்ராசஸிங் என்னது, வேர்ட் ப்ராசஸிங்ல என்னென்ன ஆப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அது ஃப்ரீயா பெய்டா, வேர்ட் ப்ராசஸிங் இன்டர்ஃபேஸ் பார்த்தனாங்க, அதுல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியுற என்னென்ன டூல்ஸ், ஜூம் டூல்ஸ், அப்படி இப்படி குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படி எல்லாம் பார்த்தேன். பிறகு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தனாங்க. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ன்றது இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல கொஞ்சம் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்ல வந்து அதாவது இவ்வளவும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ்ல இவ்வளவும் யூஸ் பண்ணி பார்த்துனாங்க. அதே மாதிரி பேராகிராஃப் அண்ட் அலைன்மெண்ட் டூல்ஸ் வந்து இது இவ்வளவும் என்னென்னு பார்த்துனாங்க. சரிதானே? இன்றைக்கு இவ்வளவும் பார்த்துனாங்க. நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம். சரிதானே? நாளைக்கு எப்படி ஒரு டேபிள் போடுறது, ஒரு போட்டோ எப்படி இன்சர்ட் பண்றது, இதெல்லாமே பார்ப்போம். ஸோ இன்னைக்கு படிச்சதை வந்து வீடியோ ஒர்க்கா பாருங்க. பார்த்துட்டு நாளையோட இந்த பாடத்தை முடிக்கலாம். ஈஸி. இதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கும் தெரியுமான்னு சொன்னீங்க. ஸோ வீடியோ பாருங்க. இன்னைக்கு படிச்சதுகளை வந்து ஒருக்கா நீங்களே செஞ்சு பாருங்க. இந்த புக்ல பாருங்க ஆக்டிவிட்டி என்று இருக்கும். தானே? ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஆக்டிவிட்டி என்றது இருக்கும். அதுல வந்து ஒருக்கா எடுத்து செய்யுங்க. தானே? அதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வாசிச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரியே டைப் பண்ணி செய்யுங்க. சரிதானே? செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி இந்த டூல்ஸ் வந்து என்னென்ன செய்யும் இப்படி உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டிங் இப்படி ஒன்று தந்துட்டு அது என்னென்ன செய்யும்ன்றதை கேட்பாங்க எக்ஸாம்ல. இதுக்கு நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். சரிதானே? 15 மார்க்ஸ் ஃபுல்லா ஈஸியா அப்படியே எடுக்கலாம். சரிதானே? இது செஞ்சீங்கன்னா. ஸோ கட்டாயம் இதை 10 மார்க்ஸ் சாரி இது வடிவா இருக்கா பாருங்க. இந்த வேர்டுன்றது ஒவ்வொரு வருஷமும் வர்ற கேள்வி. சிம்பிளா 10 மார்க்ஸ் எடுக்கலாம். வீட்டு இருக்கா நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயம். சரிதானே? கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க, செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்க செய்யறதை எனக்கு அனுப்பினாலும் நல்லது. சரியா?